காலமே காலமே என்னை எங்கு கொண்டு போகிறாய்? மன்னவன் சாகிறான், கைகள் கட்டி பார்க்கிறாய். வாழ்க்கையின் காரணம் என்னை விட்டு போகுதோ? வீதியில் வீரவான் தீப்பிடித்து வேகுதோ? கண்ணீர் துளியில் மூழ்கிய நெல்லை ஜங்ஷன். எழுந்து வா. ஏழைகளின் இதயம் நொடியில் நின்ற சோகம். ஊர் முழுவதும் ஒட்டப்பட்ட போஸ்டர்கள். என்ன நடந்தது ₹1 டாக்டருக்கு? இவரை ஏழைகளுடைய டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ₹1 டாக்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா தன்னுடைய பணியை ஸ்டார்ட் பண்ணும்போது இவரு ₹1 கட்டணத்துல இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மக்கள் கிட்ட எப்பவுமே குறைஞ்ச கட்டணம் வாங்கி அவங்களுக்கு வைத்தியம் பார்த்திருக்காரு. இவரு கடைசியில கூட ₹80 வரைக்கும் தாங்க ஃபீஸே வாங்கியிருக்காரு. அதனாலதான் ஏழைகளுடைய டாக்டர்னு மக்கள் கொண்டாடுறாங்க. திருநெல்வேலியில டாக்டர் கணேசன் அப்படின்னா யாருக்குங்க தெரியாது? அவருதான் ஏழைகளுடைய காட்ஃபாதர் மாதிரி. இவருக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்திருக்கு. மதுரையில இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல காலமாயிருக்காரு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்தவர் 72 வயதான டாக்டர் கணேசன். கடந்த 45 வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை இந்திரா நகர்ல குடியேறினாரு. 1978ஆம் ஆண்டு திருநெல்வேலி ஜங்ஷன் சிந்து பூந்துறையில ஒரு சின்ன கிளினிக்ல இவருடைய சேவையை ஆரம்பிச்சாரு. ₹1 கட்டணத்துல தன்னுடைய மருத்துவ சேவையை தொடங்கினாரு. அதுக்கப்புறமா படிப்படியா ₹2, ₹5, ₹10 அண்ட் லாஸ்டா ₹80 கட்டணத்துல மருந்தும் மாத்திரையும் கொடுத்து மருத்துவம் பார்த்திருக்காரு. இப்படி ஒரு டாக்டர் மறுபடியும் கிடைப்பாராங்கன்னு அந்த பகுதி மக்கள் சோகத்துல இருக்காங்க. அவர் இப்போ இல்லாம இருக்கலாம், ஆனா அவர் செஞ்ச சேவை என்னைக்குமே மக்களுடைய மனசுல இருக்கும். இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க.